வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்க்க போகிறது டேட் கம்யூனிகேட்டர் காணொளி. நம்ம இந்த பதிவில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பார்க்க போகிறோம். அவர் நடிக்கிற படத்தில் ஆபத்தான காட்சி, அது பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் அவரே நடித்து அவர் உயிரையே அடக வைப்பார். தன்னோட உடம்பு எலும்புகளையே துணி முறுக்கிற மாதிரி உடச்சி வச்சிருக்காரு. தலைப்பகுதி மண்டை ஓட்டிலிருந்து கழுத்து, முதுகு தண்டு, முதுகெலும்பு முறிவு, மின்சாரத்தை கூட விட்டு வைக்கல. தன்னுடைய மூக்கை கூட காசு சேர்த்து வைக்கிற உண்டியில் உடைக்கிற மாதிரி பல முறை உடைச்சிருக்காரு. கண் காயம், கண் இமை, எலும்பு முறிவு, கண் பார்வை பறிபோகும் அளவுக்கு சென்றிருக்காரு இவர். காலிலிருந்து இடுப்பு, கணுக்கால் முறிவு, இடுப்பு எலும்பு விலகல். அவரோட காலு கூட பல முறை காயத்தை பார்த்துருக்கு. தன்னோட உடம்புல உள்ள எல்லா பகுதிகளிலும் பயங்கரமான வலியை ஏற்படுத்தி தான் நம்மளுக்கு நல்ல நல்ல படங்கள் எல்லாம் தந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, பல முறை நடந்திருக்கு. கண்டிப்பாக காணொலியை முழுசாக பார்க்குறவங்க இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை பார்க்குற உங்களோட மனசுக்குள்ளே கண்டிப்பாக இது என்னடா கேள்வி, கண்டிப்பாக அது டாம் க்ரூஸாக தான் இருக்குன்னு நீங்கள் நினச்ச நொடியில் நான் பெரிய வெடியாக போட்டு அதுதான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்போது அவர் யாரு தாண்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 10 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவரு தான் ஜாக்கி சான். இவரை பிடிக்காதுன்னு சொல்ல இங்கே யாருமே இல்லை. நான் சின்ன வயசில் ப்ரூஸ்லி ஜாக்சன் படங்களை பார்த்து தான் வளர்ந்தவன். இதே தான் பார்க்குற நீங்களும் இருந்திருப்பீங்க. இவரை பற்றி பேசிகிட்டே இருக்கேன், இதுதான் உண்மை. அதனால தான் நான் இவர் முதல்ல அப்போது பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் ஆபத்தான காட்சியில் நடிக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதிலாக இதுக்கான ஆட்களாக இருந்தவர் தான் நம்ம ஜாக்கி சான். தீவிரமான ப்ரூஸ்லியோட பயங்கர ரசிகன் இவர். இப்போ கூட யாராச்சும் ஜாக்கி சான் கிட்ட போய் கேளுங்களேன், உங்களுடைய மறக்க முடியாத நினைவு, அவர் சொல்ல போகிற விடை ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்கின அந்த நினைவு தான்னு சொல்லுவார். ஆமாம், இந்த கேள்விக்கு அவரோட பதில் இதுவாகத்தான் இருக்கும். இவரோட முதல் வெற்றி எங்கேருந்து தொடர்ந்தனா அது இந்த ட்ரங்கன் மாஸ்டரால் தான். இதை தொடர்ந்து பாகம் 1, பாகம் 2ன்னு வந்த ட்ரங்கன் மாஸ்டர், அதுக்கப்புறமா ஜாக்கி சான் இல்லாமல் பாகம் 3 வந்திருக்கு ரஷ் அவர். இந்த படம் பார்த்து தான் ஹாலிவுட் படங்கள் எல்லாமே வாங்கி பார்க்க ஒரு தனி இது இன்னும் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய ஹாலிவுட் படங்களை வாங்கி பார்க்க ஆரம்பித்தது. போலீஸ் ஸ்டோரி இந்த படம் வந்த பிறகு தான் இந்தியாவிலையும் சரி இதை பார்த்து நிறைய படங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் காப்பியும் அடிக்க ஆரம்பித்தாங்க. 7 பாகங்கள் கொண்ட இந்த போலீஸ் ஸ்டோரி பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்கி சானுக்கு தமிழ்நாட்டில் இந்த 3 படத்தோட தொடர்ச்சி தான் நம்மளுக்கு எல்லாம் ஜாக்கி சானோட பேரை அறிமுகப்படுத்தியிருக்கு. நம்ம ஜாக்கி சான் படங்களை பார்த்தீங்களன்னா, ப்ரூஸ்லி புதுசாக ஒரு தற்காப்பு கலை உருவாக்குன மாதிரி படத்துக்காக நம்ம ஜாக்கி சான் ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கி நம்மள மாதிரி பசங்களிருந்து சின்ன பசங்கள வரைக்கும் பார்க்குற நல்ல நல்ல படத்தையாக உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த தற்காப்பு கலையால் படத்தை எடுத்து ஒரு ஜாலியான ஒரு பொழுதுபோக்காக நம்மளுக்கு இப்போது பார்க்க இருக்குதுன்னா ஜாக்கி சானோட கடின உழைப்பு தான். இவர் நடித்த கடைசி படம் போன வருஷத்தில் வந்த ஷேடோஸ் எட்ஜ். அதுவே உலக அளவில் மட்டும் இல்லாமல் சீனாவிலும் தன்னுடைய பெயருக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு ஜாக்கி சான் இந்த படத்தில் நிரூபித்தார். நம்ம ஜாக்கி நடிப்பில் மட்டும் பேர் போனவர் கிடையாது, சில திறமைகளும் வெளிப்படுத்தியிருக்காரு, பாடல்களும் பாடியிருக்காரு. படத்தில் சண்டை காட்சிகளுக்கு இவர் தான் அரசன்னு, இவரோட படத்தில் சண்டைக்கான அரசன் என்ன சாதனையே சொல்லியிருக்கு. ஒரு சொடக்கில் பெரிய பெரிய மதில்களையும் ஒரு கட்டிடத்தை தள்ளி 10 அடி இருக்கிற கட்டிடத்துக்கு தாண்டி இருப்பார். இவரோட 2 நாள் படத்தில் இந்த காட்சி இருக்கும். நம்மதுவங்க படத்தை தேடி பாருங்கள். இவரை பார்த்து இன்சூரன்ஸ் கம்பெனியே பயப்படுதுன்னா இவர் நடித்த படத்தில் பலவிதமான ஆபத்தான சண்டை பண்ணி பல முறை அடிபட்டு ஆஸ்பத்திரி செலவு அதிகமாக பார்த்ததால் இதுக்காக தான் இன்சூரன்ஸ் கம்பெனி இவரை பார்த்தா பயப்படுது. அதனாலேயே பயந்து உலகத்தில் உள்ள எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்காத காரணம் இது தான். இந்த காணொலியை முழுசாக பார்த்தவங்களுக்கு ஜாக்கி சான் ரொம்ப பிடிக்கும்னா இவர் நடித்த படத்தில் எந்த படம் பிடிக்கும்னு மறக்காமல் அவங்க கருத்தை பதிவிட மறந்துடாதீங்க. ஹாலிவுட்லேயும் நம்ம தமிழ் சினிமாலேயும்
இந்த மாதிரி அதிகமாக ஆக்ஷன் படங்களில் நடித்த ஹீரோக்களோட பேரை உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதுங்க. பக்கத்தில் வர பில்லை அடிக்க மறந்துடாதீங்க.